அப்பமும் தண்ணீரும். நம்ம உண்ணுகிற உணவு, குடிக்கிற பானத்தின் மூலமாய் வியாதி நமக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான வியாதிக்கு காரணமே அதுதான் என்று மருத்துவம் சொல்லுகிறாரு. நம்முடைய சாப்பாடு, குடிக்கிற காரியத்தில் தான். அப்போ அதில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அதைத்தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போது நீங்கள் சாப்பிடும்போது, ஏதாவது குடிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் குடிக்கணும். ஆண்டவரே, இந்த தண்ணீரை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த பானத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த உணவை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். அந்த உணவுக்காக, பானத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஜெபம் பண்ணி நீங்கள் குடிக்கும்போது எந்த பாதிப்பும் அதனாலே வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால தான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமில்லை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சரி, வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் விலைக்கு போடுவாராம். அதை விலைக்கு போடுவதற்கு தான் சிலுவையில் இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு 14 வயசுல வியாதி வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி வலது கால் செயலற்று சாக கடந்தேன். டாக்டர்ஸ் மருத்துவம் என கைவிட்டு விட்டது. இனிமேல் குணமாக்க வழி இல்லைன்னு சொல்லி, அப்போது நான் இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவன். ஒரு கிறிஸ்தவ நண்பர் எனக்காக ஜெபித்த போது இயேசு வந்து அவர் தொட்டார். அவருடைய கரம் என்னை தொட்டதை நான் தெளிவாக உணர்ந்தேன். யாரோ என்னை தொடுறாங்களே, ஒரு கை என்னை தொடுகிறதே என்று. இயேசுவின் கரம், அதில் உள்ள தழும்புகள் என்னை தொட்டு குணமாக்கி விட்டது. அதே இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்போ உங்களை தொட ஆயத்தமாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். வீங்கி இருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. இன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேலே இருதய பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நொண்டியாக கிடந்த என்ன உடனே எளிமை நடக்க செய்து விட்டார். உடனே வியாதி மாறிவிடும். உங்களுடைய இதயத்தில் கை வைங்க, நெஞ்சில். இயேசுவே, உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தினால் என்னை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். வியாதியை நான் உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.